புராணத்தில் வரும் துவாரகா நகரம். பிரதமரின் சிறுவயது ஆசை. குஜராத்தில் ஸ்கூபா டைவிங். ஆழ்கடலுக்கு சென்ற மோடி. சர்ச்சையாகும் சாமி தரிசனம். இந்திய பிரதமர் மோடி அவரது சொந்த மாநிலமான குஜராத்தில் கடந்த பிப்ரவரி 25 சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அன்றைய தினம் பயணத்தை மேற்கொண்ட மோடி குஜராத்தின் ஓகா அருகே உள்ள பேட் துவாரகா தீவிற்கு சென்றார். அங்கு கிருஷ்ணர் கோவில் பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். பூஜையில் பயணத்தை துவங்கிய மோடி குஜராத்தின் துவாரகாவில் 4150 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அந்த வகையில் ஓகா துறைமுகத்தையும் பேட் துவாரகையையும் இணைக்கக்கூடிய சுதர்சன் சேது கேபிள் பாலத்தை தொடங்கி வைத்தார். இந்தியாவின் மிக நீண்ட பாலமாக இது கருதப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வட்டினார் மற்றும் ராஜ்கோட் ஓகா, ராஜ்கோட் ஜட்டல்சர், சோம்நாத் மற்றும் ஜட்டல்சார், வான்ஸ் ஜாலியா ஆகிய ரயில் மின்மயமாக்கல் திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். முன்னதாக துவாரகையில் உள்ள துவாரகாதீஸ் கோயிலுக்கும் பிரதமர் மோடி சென்று வழிபாடு செய்தார். அப்போது தயார் நிலையில் இருந்த ஸ்கூபா டைவிங் வீரர்களுடன் படகில் அரபிக்கடலுக்குள் பயணித்தார். பிரதமர் கடலுக்குள் மூழ்கியதாக கூறப்படும் துவாரகா நகருக்கு சென்று பூஜை செய்ய விரும்பிய காரணத்தினால் மயில் இறகுடன் புறப்பட்டு சென்றதாக கூறப்பட்டது. துவாரகா நகரை உருவாக்கியவராக நம்பப்படும் கடவுள் கிருஷ்ணனுக்கு மயிலிறகு விருப்பமான ஒன்று. அதனால்தான் பிரதமர் கையோடு மயில் இறகையும் காவி உடையும் அணிந்து கொண்டு கடலிற்குள் சென்றார். துவாரகா நகரம் மூழ்கியதாக கூறப்படும் இடத்தை அடைந்த பிரதமர் மோடி ஸ்கூபா டைவிங் கருவிகளை உடலில் பொருத்திக் கொண்டு கடலுக்கு அடியில் இறங்கினார். அவருக்கு ஆழ்கடல் நீச்சல் தெரியாத காரணத்தால் பாதுகாப்பிற்கு பிற ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உடன் சென்றனர். ஆழ்கடலின் தரைப்பகுதிக்குள் சென்ற பிரதமர் மோடி அங்கு தான் கொண்டு சென்ற மயிலிறகை தரையில் வைத்து சிறப்பு பூஜை செய்தார். அதன் பிறகு தரைப்பகுதியை தொட்டு வணங்கிய பிரதமர் மோடி கடலில் இருந்து வெளியே வந்தார். இது தொடர்பான போட்டோ வீடியோக்கள் தற்போது இணையதளத்தில் வெளியாகி வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. இதனையடுத்து மேலே வந்த பிரதமர் மோடி நீரில் மூழ்கிய துவாரகா நகரத்தில் பிரார்த்தனை செய்த மறக்க முடியாத தருணம் குறித்து அடிக்கல் நாட்டு விழாவில் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். துவாரகா பகவான் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கை. துவாரகா நகரம் சிறந்த நகர திட்டமிடலுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. நீரில் மூழ்கிய நகரத்துக்குள் இறங்கியதும் தெய்வீகத்தின் பேராற்றல் ஆட்கொண்டது. பிரார்த்தனை செய்தேன், என்னுடன் எடுத்து சென்ற மயில் இறகுகளை வழங்கினேன் என தனது மேடை பேச்சில் குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து பேசிய மோடி நீரில் மூழ்கிய துவாரகா நகரத்தை பற்றி தான் கேள்விப்பட்ட காலத்திலிருந்து அங்கு சென்று தரிசனம் செய்ய விரும்பியதாகவும் அந்த ஆசை பல வருடங்களுக்கு பிறகு நிறைவேறியதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து ஆழ்கடல் பயணம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தண்ணீரில் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரில் பிரார்த்தனை செய்வது மிகவும் தெய்வீகமான அனுபவம், ஆன்மீக மகத்துவம் மற்றும் காலத்தால் அழியாத பக்தி கொண்ட ஒரு பண்டைய சகாப்தத்துடன் நான் இணைந்திருந்தேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கவும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் மோடி ஆழ்கடலில் மூழ்கிய வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.